ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் எக் பஃப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மைதா, வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக இருந்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, ஒரு பச்சை முட்டை. இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு ஆஃபாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், சால்ட்டு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம பஃப்ஸுக்கான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பட்டர் கொஞ்சமாக சேர்த்து, இது நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் மாவில். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியமான பதத்துக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாதிரி நீங்கள் பிசையும் போது நல்லா சாஃப்டாக ஆகும் மாவு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இதை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எக் பஃப்ஸ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் பண்ணி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அதை நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் நம்ம இங்கே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவி நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் திரட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு பெருசாக பரத்த முடியுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம 4 மடிக்க போகிறோம். இந்த மாதிரி 4 சைடும் கவர் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம இதை ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சமாக மசாலா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இங்கே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாதி ஸ்லைஸு முட்டையை அது மேலே வச்சு இந்த மாதிரி இந்த 4 கார்னரையும் நம்ம ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பப்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக ஆயில் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பப்ஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி முட்டையை அடித்து அதை லைட்டாக ப்ரஷ் பண்ணி விடலாம் மேலே. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டு கிடைக்கும், அதை வாங்கி வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸையும் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரியே வச்சிங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் ரெடி ஆகிடும். உன்னோட நடந்தா கல்லான காடு பூத்தாடும் பூவனமாகிடுமே, நீ போகும் பாத பூங்கால்களாலே பொன்னான வழியாய் மாறிடுமே. உன்னோட நடந்தா கல்லான காடு பூத்தாடும் பூவனமாகிடுமே, நீ போகும் பாத பூங்கால்களாலே பொன்னான வழியாய் மாறிடுமே. ராசாவே உன்னால ஆகாசம் விடியும், லேசாக என் நெஞ்சம் பூக்கின்றதே. ராசாத்தி ஆகாசம் உன்னால விடியும், லேசாக என் நெஞ்சம் பூக்கின்றதே. சொல்லாத இப்போ ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி உங்களுக்கு பப்ஸ் ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.